இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எண்ணத்தை தான் அது வெளிப்படுத்துது. இந்த நீங்க தொடர்ச்சியா மக்கள் சார்ந்து ஒவ்வொரு திட்டங்களும் நமக்கு கொண்டு வரும்போது அது மக்களுக்கான ஆட்சியா இருக்கு. இப்போ பிஜேபி மாதிரி மோடி மாதிரி மக்கள் விரோத ஆட்சி நாம செய்யறது இல்லை. நம்ம மக்களுக்கான ஆட்சியை செய்யறோம். அதனால தொடர்ச்சியா மக்கள் அவங்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துறாங்க. இது ஒண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2019 இருந்து தொடர்ச்சியா மக்கள் எங்க பின்னாடிதான் நிக்கிறாங்கன்றதுக்கு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இடம். கல்விக்கான நிதியை இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கறது இல்லை. எந்த வளர்ச்சிக்கான நிதிகளையும் ஒன்றிய அரசு நமக்காக திட்டங்களை ஒதுக்குறதே கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்கள் உட்பட எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு புறக்கணிக்குது பாஜக அரசு. சோ இந்த புறக்கணிப்புலையும் தமிழ்நாடு இந்த வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமா இன்னைக்கு நம்ம உயர்ந்து நிற்கிறோம். உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலமா நம்ம உயர்ந்து நிற்கிறோம். அதிகப்படியான தொழிற்சாலைகள்ல இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடா இருக்கு. இப்படி எல்லாத்துலயும் முதன்மை மாநிலமா கொண்டு வந்த இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வரணும்ன்றதுதான் இந்த கருத்து கணிப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதிபலிக்கிறதா நாங்க நம்புறோம். பாஜக தனியா நின்னுச்சு, பாஜக 18% ஓட்டு வாங்குச்சு, அதிமுக 23% ஓட்டு வாங்குச்சு, அந்த கூட்டணி ரெண்டுத்தையும் சேர்த்த உடனே 41% வருது அப்படின்னு ஒரு கணக்கு பேசிக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணுன்றது அரசியல எடுப்படாது. அது வேற மாதிரியான ஒரு கணக்கு. நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது என்ன வருது, பிரிஞ்சு இருக்கும்போது என்ன வருதுன்றது தனிப்பட்ட கருத்து ஒண்ணு. 2வது, நீங்க அதுலயும் நீங்க ஒரு விஷயத்த தெளிவா சிந்திச்சு பார்க்கணும். என்ன மாதிரியான சிந்தனை இருக்கணும்னா, அன்னைக்கு இருந்த என்டிஏ அலையன்ஸ் இன்னைக்கு இருக்கா? முதல்ல எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவோ யாராவது ஒருத்தர் இந்த 2 பேர்ல தெளிவா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த நாட்டையும் காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதிலே கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நானே திரும்ப சொன்னாலும் வேற வழி கிடையாது சார். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும், எதிர்கட்சியா இருக்கும். ஆனா எந்த இடத்துலயும் மாநில உரிமையோ மொழி உரிமையோ விட்டு கொடுக்காத ஒரு கட்சி. ஆனா அதிமுக எல்லாருடைய உரிமைகளையும் அடமான வச்ச கட்சி அதிமுக. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர், மரியாதைக்குரிய திரு மதிவாணன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த மூட் ஆஃப் த நேஷன் என்ற பெயரில் ஆண்டுதோறும் வெளியிடுவது உண்டு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ்னுடைய அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள். இன்றைய தினம் தேர்தல் நடந்தால் அந்த முடிவுகள் என்னவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே 2024 லோக்சபா, பிறகு கடந்த ஆண்டினுடைய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மூட் ஆஃப் நேஷன் அப்படிங்கிற பெயர்ல வெளியிடப்பட்டிருந்தது. இப்பொழுது ஜனவரி 2026 இந்த மாதத்தினுடைய நிலை என்னவாக இருக்கும் என்ற கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் கிளியர் எட்ஜாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 45% வழங்கப்பட்டிருக்கிறது. என்டிஏ அலையன்ஸ் செகண்ட் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய என்டிஏ அலையன்ஸுக்கு கிட்டத்தட்ட மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் 12% வித்தியாசம் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி பார்க்கறீங்க? இது ஒரு கிளியர் கட்டான ஒரு அட்வான்டேஜா டிஎம்கேவுக்கு? இல்ல, பொதுவா கருத்து கணிப்பு நாங்க நம்புறது இல்ல. ஆனா இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய எண்ணத்தை தான் அது வெளிப்படுத்துது. இந்த நீங்க தொடர்ச்சியா மக்கள் சார்ந்து ஒவ்வொரு திட்டங்களும் நமக்கு கொண்டு வரும்போது அது மக்களுக்கான ஆட்சியா இருக்கு. இப்போ பிஜேபி மாதிரி மோடி மாதிரி மக்கள் விரோத ஆட்சி நாம செய்யறது இல்லை. நம்ம மக்களுக்கான ஆட்சியை செய்யறோம். அதனால தொடர்ச்சியா மக்கள் அவங்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துறாங்க. இது ஒண்ணு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2019 இருந்து தொடர்ச்சியா மக்கள் எங்க பின்னாடிதான் நிக்கிறாங்கன்றதுக்கு மீண்டும் ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த இடம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, நாடாளுமன்ற தேர்தல் அப்பவே பாத்தீங்கன்னா 221 சட்டமன்ற தொகுதியா பார்த்தா நாம தான் வெற்றி பெறோம். 40 நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றிருந்தும் போதும் சட்டமன்றத்திலேயே கிளியர் எட்ஜ் 2024 நடைபெற்ற தேர்தல்ல 221 தொகுதியை நாம முன்னிலை பெறோம். வெறும் 8 தொகுதியில தான் அதிமுக அந்த டைம்ல முன்னிலை இருந்தது. சோ இதுதான் கள யதார்த்தம், கள நிலவரம் இதுதான். சோ அதைத்தான் இது பிரதிபலிச்சிருக்கு. முதல் விஷயம், இந்த பிரதிபலிப்புன்றது நீங்க எப்பயுமே தொடர்ச்சியா ஒவ்வொரு நேரமும் காலங்கள் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டங்களும் மக்கள் நல திட்டங்கள். மக்கள்கிட்ட நிறைவேற்ற முடியாத பல பிரச்சனைகள் இருந்த காலகட்டங்கள்லயும் நீங்க
டேப்ஸ் மாதிரியான திட்டங்கள், அரசு ஊழியர்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல, டேப்ஸ், இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நிறுத்திட்டாங்க. அதை வந்து நாங்க சொல்லியிருந்தோம். அதை வரைக்கும் நிறைவேற்றிருக்கோம். ஏன்னா தமிழ்நாடுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியரா தெரியும் எந்த அளவுக்கு ஒன்றிய அரசு வஞ்சிக்குது, நம்மளுடைய வரிப்பகிர்வு எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டு இருக்குன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். கல்விக்கான நிதியை வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கறது இல்லை. எந்த வளர்ச்சிக்கான நிதிகளையும் வந்து ஒன்றிய அரசு நமக்காக திட்டங்களை ஒதுக்குறதே கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ரயில் திட்டங்கள் உட்பட எல்லா திட்டங்களும் வந்து தமிழ்நாட்டுக்கு புறக்கணிக்குது பாஜக அரசு. சோ இந்த புறக்கணிப்புலையும் தமிழ்நாடு இந்த வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமா இன்னைக்கு நம்ம உயர்ந்து நிக்கிறோம். உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலமா நம்ம உயர்ந்து நிக்கிறோம். அதிகப்படியான தொழிற்சாலைகள்ல இன்னைக்கு நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு போற மாநிலம் தமிழ்நாடா இருக்கு. இப்படி எல்லாத்துலயும் முதன்மை மாநிலமா கொண்டு வந்த இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா வரணும்ன்றதுதான் இந்த கருத்து கணிப்பு வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதிபலிக்கிறதா நாங்க நம்புறோம். மக்கள் எங்க பின்னாடி நிக்கிறாங்கிறது இது மிகப்பெரிய உதாரணம், மிகப்பெரிய ஒரு சான்று. இது வந்து நீங்க ஒன்றிய அரசு கிட்ட இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். இந்த பிஜேபி, அதிமுக இந்த கூட்டம் இருக்குல்ல, இந்த அடிமை கூட்டம் வந்து என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொண்டு வராருன்றதை வந்து உணரணும். அதனால மக்கள் பின்னாடி நிக்கிறாங்கன்றதுதான் இந்த கருத்து கணிப்பை நாங்க அடையாளமா பார்க்கணும். சார், நீங்க ஒப்பிட்டு சொன்னீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 221 அசம்பிளி சீட்ஸ் வந்து டிஎம்கே முன்னிலை வகிச்சிச்சு. ஸோ கிளியர் ஸ்வீப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு சொன்னீங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு, சட்டமன்ற தேர்தல் என்பது வேறு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியா நின்றுச்சு, பிஜேபி தனியா நின்றுச்சு. அதிமுகவுக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில வாக்கு சிதறியது, திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. நாங்க இப்ப எல்லாம் ஒன்றிணைஞ்சிட்டோம், எங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும், நீங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் ஒப்பிடக்கூடாது, ஸோ நாங்க ஒரு டஃப் ஃபைட், நெக் டு நெக் ஃபைட் தான் போகும், இப்படி கிளியர் ஸ்வீப்லாம் வந்து வராது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தரப்புல வைக்கிறாங்க சார். இல்ல, நீங்க ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பிரிஞ்சு இருந்தாங்க, சேர்ந்து இருந்தாங்க. நீங்க பிரிஞ்சு இருந்தாலும் சேர்ந்து இருந்தாலும் மக்கள் தெளிவான முடிவு கொடுக்குறாங்கல்ல. நீங்க முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க ரெண்டாவது மீறி போகும்போது பாத்தீங்கன்னா பாஜக தனியா நின்னுச்சு, பாஜக 18% ஓட்டு வாங்குச்சு, அதிமுக 23% ஓட்டு வாங்குச்சு, அந்த கூட்டணி இது ரெண்டுத்தையும் சேர்த்த உடனே 41% வருது அப்படின்னு ஒரு கணக்கு பேசிக்கலாம். ஆனா நீங்க ஒண்ணுன்றது அரசியல எடுப்படாது. அது வேற மாதிரியான ஒரு கணக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும்போது என்ன வருது, பிரிஞ்சு இருக்கும்போது என்ன வருதுன்றது தனிப்பட்ட கருத்து ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அதுலயும் நீங்க ஒரு விஷயத்த தெளிவா சிந்திச்சு பார்க்கணும். என்ன மாதிரியான சிந்தனை இருக்கணும்னா, அன்னைக்கு இருந்த என்டிஏ அலையன்ஸ் இன்னைக்கு இருக்கா முதல்ல. அப்ப அன்னைக்கு இருந்த என்டிஏ அலையன்ஸ்ல வந்து ஓ பன்னீர்செல்வம் இருந்தாரு. அன்னைக்கு இருந்த என்டிஏ அலையன்ஸ்ல வந்து ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது. அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுக அலையன்ஸ்ல பாத்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தாரு, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது. இன்னைக்கு அவங்க எல்லாம் முதல்ல ஒன்னா இருக்காங்களான்ற கேள்விக்கு அவங்க கிட்டே நான் கொடுத்தேன். அப்படி அவங்க இதை வந்து பெருசா நினைச்சாங்க, நாங்க தனியா இருந்தோம் சேர்ந்த அதனால இருந்தா அப்படி அவங்க பெருசா அதை நினைக்கிறாங்க, நினைச்சுக்கிட்டோம். அதெல்லாம் எனக்கு வந்த பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த கூட்டணி முதல்ல இன்னைக்கு இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க சொல்ற மாதிரியே வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியாவும் சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியா வாக்களிப்பாங்கன்னு நீங்க சொன்னா நாங்களும் அதைத்தான் சொல்றோம். சட்டமன்ற தேர்தல்ன்றது மாநில உரிமைக்கான தேர்தல் தானே, இந்த மொழிக்கான தேர்தல் தானே, இந்த மண்ணுக்கான தேர்தல் தானே, இந்த மாநிலத்துடைய உரிமைகளை யார் காப்பாத்துவான்றதுக்கான தேர்தல் தானே, நம்ம உரிமைக்காக யார் போராடுவாங்கன்றதுக்கான தேர்தல் தானே. அப்படி பார்த்தாலும் எங்களுக்கு கிளியர் எட்ஜ் தானே இருக்கு. எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவோ யாராவது ஒருத்தர் இந்த ரெண்டு பேர்ல தெளிவா ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் இந்த நாட்டையும் காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதிலே கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும். நானே திரும்ப திரும்ப சொன்னாலும் வேற வழி கிடையாது சார். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும், எதிர்கட்சியா இருக்கும். ஆனா எந்த இடத்துலயும் மாநில உரிமையோ மொழி உரிமையோ விட்டு கொடுக்காத ஒரு கட்சி. ஆனா அதிமுக எல்லாருடைய உரிமைகளையும் அடமான வச்ச கட்சி அதிமுக. இந்த நாட்டுல சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் கொண்டு வர காரணமா இருந்தது அதிமுக. முத்தலாக்கு கொண்டு வர காரணமா இருந்தது அதிமுக. ஆர்டிகல் 370 திரும்ப பெற காரணமா இருந்தது அதிமுக. அக்னிபாத் திட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணமா இருந்தது கட்சி அதிமுக. உதயமின் திட்டத்தை கொண்டு வரதுக்கு காரணம் அதிமுக. உணவு பாதுகாப்பு மசோதா கொண்டு வரதுக்கு காரணம் அதிமுக. இப்படி இந்த மாநிலத்துக்கான உரிமையை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் பண்ண கட்சி அதிமுக.
வெளிப்படையா சொல்றாங்க, வெளியில வந்து நான் கூட்டணி தர்மத்துக்காக ஆதரிச்சேன்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, கூட்டணி தர்மத்துக்காக எல்லா கட்சியும் உங்களை மாதிரி நடந்துக்குச்சா? திமுகவும் இதே நீங்க சொல்லுவாங்க, நீங்க கூட்டணி வைக்கலையா அப்படிங்க. இப்ப நாங்க கூட்டணி வைக்கிற காலகட்டங்கள்ல பொது சிவில் சட்டம் பேசப்பட்டதா? ராமர் கோயில் பத்தி பேசப்பட்டதா? ஆர்டிகல் 370 திரும்ப பெறப்பட்டதா? எங்க கூட்டணியில காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருந்தது, குறைந்தபட்ச செயல் திட்டம். இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துல நீங்க இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க உங்களால சொல்ல முடியுமா? அப்போ ஒரு கட்சி யாரோட கூட்டணி வைக்குது, யாரோட நிக்கிறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை. இந்த மாநிலத்துக்கான உரிமையை யார் காப்பாத்துவா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தான் காப்பாத்துவாருன்றதுதான் நிதர்சனமான உண்மை. சார், கல்விக்கான நிதி தர தயாரா இல்ல ஒன்றிய அரசு. கேள்வி கேக்குது திராவிட முன்னேற்ற கழகம், கூட இருந்து சப்போர்ட் பண்ணலாமே அதிமுக. சார், மதுரை கோயம்புத்தூருடைய மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து திருப்பி அனுப்புறாங்க சார். அதிமுக எங்க சார் அதுக்காக போராட்டம் பண்ணிச்சா? சார், கீழடி அங்கீகரிக்க தயாரா இல்ல சார் ஒன்றிய அரசு. இரும்பு கால தமிழருடைய காலம்னு சொல்றோம், அதை கண்டுக்க தயாரா இல்லையா சார் ஒன்றிய அரசு? தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் இல்லை, தமிழ் மக்களுக்கு முக்கியத்துவம் இல்லை, எதுக்குமே முக்கியத்துவம் இல்லாத ஒரு கூட்டணி சேர்ந்தா மட்டும் மக்கள் என்ன சார் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்போ மாநிலத்துக்கான உரிமையை காப்பாத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய இதுதானே எல்லாருக்கும் தெரியுது. அப்ப தளபதியோடைய ஆட்சியில நீங்க வந்து மக்கள் தெளிவா இருக்கிறாங்கன்றதுதானே முக்கியம். அப்ப இந்த முக்கியமான ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா சிந்திச்சு பார்க்கணும். தளபதியை தான் மக்கள் ஏத்துக்கிறாங்க. சோ தளபதியோட இந்த ஒரு இடம் இருக்குல்ல, அங்க வந்து நீங்க தெளிவா பார்க்கணும். மக்களுக்கான திட்டங்கள் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு காலை சிற்றுண்டி திட்டம், எவ்வளவு குழந்தைகள், சுமார் 19 லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்துல. விடியல் பயண திட்டத்துல மாசம் 888 ரூபாய் ஒவ்வொரு பெண் குடும்பத்துக்கும், ஒரு பெண்களுக்கும் மிச்சமாகுது. மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். தமிழ் புதல்வன் திட்டம் மாதம் 1000 ரூபாய். புதுமை திட்டம் மாசம் 1000 ரூபாய். நான் முதல்வன் திட்டம், தோழி விடுதி, உலகம் உங்கள் கையில், இப்படி எத்தனை திட்டங்கள் சார். நீங்க இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கோம், மக்களோட உரிமைக்காக போராடுறோம், இந்த மொழிக்கான அடையாளத்துக்கான இடத்தை தேடி போராடின்னு இருக்கோம் சார். திமுக ஆளுங்கட்சி எதிர்கட்சி திரும்பவும் நான் சொல்றது சார், எந்த இடமா இருந்தாலும் மாநில உரிமையையும் மொழி உரிமையும் விட்டு கொடுக்காத ஒரு இயக்கம் சார். ஒரு ஆளுநர் இங்க ஒரு அட்ராசிட்டி செய்யறாரு, அந்த ஆளுநரை கண்டிச்சு இங்க ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறோம், அதுக்கு சப்போர்ட் பண்ண விட எடப்பாடி தயாரா இல்லையே சார். ஆனா இதே அதிமுக ஆளுங்கட்சியா இருக்குது, அன்றைக்கு இருந்த ஆளுநர் நான் ஆய்வு செய்ய போறேன்னு சொல்றாரு சார். சார், கருப்பு கொடி காட்டி கைது செய்த கைதான இயக்கம் வந்து திமுக சார். அப்ப நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுக்காகவும், இந்த மண்ணுக்காகவும், இந்த மாநிலத்தோட உரிமைக்காகவும், இந்த மொழிக்காகவும் போராடுற தலைவர் தளபதி சார். அப்ப நீங்க சொல்ற மாதிரி மக்கள் மாநிலத்துக்காக யார தேர்ந்தெடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா சார், அந்த 2021 சட்டமன்ற தேர்தலை ஒப்பிட்டு சொல்றாங்க, 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செஞ்சுச்சு, அவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி, நிச்சயமா 2 டேர்ம் நாங்க ஆட்சி செஞ்சிருக்கோம், ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கும். பல இஷ்யூஸ் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் வந்து முன்வைக்கப்பட்டது. அப்போது நீட் தேர்விலிருந்து தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, இது போன்ற பல விஷயங்கள் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஆனாலும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்பது 3.5% தான். ஸோ இப்போ நாங்க ஓட்டு இப்போ இந்த முறை சிதறடிக்க விட மாட்டோம், மேக்சிமைஸ் நாங்க பண்ணுவோம், என்டிஏ நாங்க வந்து ஒன்றிணைப்போம், இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, இன்னும் இந்த கரப்ஷன் சார்ஜஸ் இதெல்லாம் நாங்க முன்னிலைப்படுத்தி இந்த தேர்தலை நாங்க சந்திப்போம், நிச்சயமா என்டிஏ ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தானே அவங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. நீங்க ஒரு விஷயத்த நான் தெளிவா சொல்றேன், இது மாநிலத்துக்கான தேர்தல்னு சொல்றீங்க. அப்ப மாநிலத்துக்கான உரிமைகளுக்கான தலைவர் வந்து தளபதி அவர்கள்ன்றதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். அப்புறம் நலத்திட்டங்கள் ஒண்ணு இருக்கு, அந்த நலத்திட்டத்துக்கான மக்கள் ஆதரவு ஒண்ணு இருக்கு, உரிமைக்கான விஷயமும் இருக்கு, நலத்திட்டத்துக்கான விஷயங்களும் இருக்கு. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்கிற இடத்துல நிக்கிற ஒரு தலைவனும் இருக்காரு. சரி, நீங்க சொல்ற மாதிரி ஏதோ ஊழல் பத்தி நீங்க பேசுறீங்கல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுலதான் எல்லாமே இயங்குது. அது சிபிஐயோ, இடியோ, இன்கம் டேக்ஸோ, ஏதோ ஒரு எல்லாமே வச்சுக்கீங்களேன். இது மூலியமா
ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குமா? ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்குமா? சார், உலகத்திலேயே ஒரு கட்சியுடைய தலைவரா இருந்து குற்றவாளியா இருந்து மறைந்தவர் அம்மையார் ஜெயலலிதா, ஊழல் குற்றச்சாட்டுக்காக. உலகத்திலேயே ஒரு கட்சியின் தலைவர் லஞ்சம் வாங்கி அந்த கட்சியின் தலைவர் பதவி போனது பங்காரு லட்சுமணன் பாஜக. இவ்வளவு பெரிய ட்ராக் ரிப்போர்ட் வச்சுட்டு நீங்க எப்படி பேச முடியும்? சரி, அதெல்லாம் பழைசுன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படின்னு வச்சுக்கலாம். பிஎம் கேரை பத்தி பேச தயாரா இருக்காரா பிரைம் மினிஸ்டர் மோடி? தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கை பத்தி பேச தயாரா இருக்காரா? 5G ஊழலை பத்தி பேச தயாரா இருக்காரா? சொல்லுங்க அவங்கள. எந்த ஊழலை பத்தி பேச தயாரா இருக்கீங்க சொல்லுங்க. ரஃபேல் ஊழலை பத்தி பேச தயாரா இருக்கீங்களா? துவாரகா எக்ஸ்பிரஸ் ஊழலை பத்தி பேச தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க சார். சரி, எடப்பாடி பழனிசாமி உலக உத்தமர் மாதிரி பேசுறாரு இல்ல, வாக்கி டாக்கி ஊழல் பத்தி பேச தயாரா இருக்கீங்களா? பாரத் மாலா டெண்டர் ஊழல் பத்தி பேச தயாரா இருக்கீங்களா? யார் மேல இனத்திர இறக்குமதி ஊழல் பத்தி பேச தயாரா இருக்கீங்களா? எல்இடி முறைகேடு வழக்கு பெண்டிங்ல இருக்கு சார். RN ரவிக்கு நீங்க சப்போர்ட் பண்ற ஒரே காரணம் அதானே? மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட பிரகாரம் முன்னாள் அமைச்சர்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் தரணும்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ஆளுநர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்றதுக்காக ஹைகோர்ட் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸை கண்டிச்சுட்டு தானே சார் இருக்கு. யார் சார் நீங்கெல்லாம்? எங்கிருந்து இந்த கதையெல்லாம் பேசுறாங்க சொல்லுங்க. உண்மையை கொஞ்சம் பேசணும்ல. மனசாட்சி இல்லாம போய் பேசுனா எப்படி? எல்லா வழக்கும் நிலுவையில் இருக்கு. உங்க மேல இருக்க அத்தனை வழக்குகளை நீ நிலுவையில் இருக்க. ஆளுநரோட சப்போர்ட்ல வெளியில சுத்திட்டு இருக்கீங்க. எஃப்ஐஆர் போடணும்ல, சாட்சிட் போடணுமா இல்லையா சொல்லுங்க. எஃப்ஐஆர் போட்டாச்சு, சாட்சிட் போடணுமா இல்லையா? சாட்சிட்டு ஒப்புதல் வேணுமா இல்லையா? அதெல்லாம் சட்டம் சொல்லுது பிரிவு 82ல. அப்ப நீங்க தெளிவா ஆளுநரை கையில வச்சுக்கிட்டு அனுமதி தரலன்னா நீங்க எல்லாம் உத்தமர் ஆயிடுவீங்களா? எங்க மேல எதையும் உங்களால நிரூபிக்க முடியல, புழுதி வாரி தூட்டுறீங்க. அப்போ பொய்யான குற்றச்சாட்டு இதுதான் மக்கள் மன்றத்துல எடுப்படல உங்க பிரச்சனை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு பொய்யான குற்றச்சாட்டுன்றதுதான் மக்கள் இவங்களை நிராகரிக்கிறாங்க. சார், வரலாறுல ஒரு அரசியல் கட்சி ஒரு தோல்வி வரும், 2 தோல்வி வரும், இயல்பு. ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதோ, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறது, இல்லைன்னா இதுல தோப்பாங்க அதுல ஜெயிப்பாங்க, அப்படி மாறி மாறி வரும். இதுதான் அரசியல். சார், தொடர்ச்சியா ஒரு மனுஷன் 14 தோல்வியை பட்டிருக்காரு சார். 14 தோல்வி. ஆமா, எடப்பாடி பழனிசாமி. அப்ப 14 தோல்வி பெற்ற எடப்பாடி பழனிசாமி மக்கள் மனசை பத்தி எப்படி பேசுறதுக்கு தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன் சார். அப்படியே எங்களுக்கு 14-15 வெற்றி சார். இது தொடர்ச்சியான வெற்றி சார். 19 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், இன்னைக்கு 24 நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் நடைபெற்ற எல்லா இடைத்தேர்தலும் தொடர் வெற்றி சார். 100% வெற்றி. ஒருத்தர் சார்ச்சோ பாருன்னார் சார், நீங்க மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்காரு 240ல. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப முழுக்க முழுக்க அதிமுகன்ற கட்சிய பொதுமக்கள் புறக்கணிச்சு தூக்கி வெளியில போட்டாங்க. நீங்க அது மக்கள் மனசையே தெரியாம திரும்ப திரும்ப பேசுறீங்க. கருத்து கணிப்பு பத்தி சொன்னீங்கல்ல, அப்ப அதான மக்கள் மனசுதானே கருத்து கணிப்பு. அப்ப தொடர்ச்சியா மக்களுக்கான விஷயங்களை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்யறாரு. சோ தளபதியுடைய ஆட்சியில மக்கள் தெளிவா செழிப்பா இருக்கிறாங்க சார். எவ்வளவு பிரச்சனை இருக்கு. நிதி பிரச்சனை எல்லாம் பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் சார். ஒன்றிய அரசு பண்ற அட்ராசிட்டிஸ், வரி பகிர்வு பத்தி எல்லாம் பேசுறீங்கன்னா ரொம்ப நேரம் பேசலாம். நீங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். இந்த நாட்டுடைய ரூபாவோட மதிப்பை பத்தி பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம். இந்த மூணுத்தையும் கட்டுப்படுத்தாம விலைவாசி எப்படி சார் கட்டுப்படுத்த முடியும்? இது எல்கேஜி படிக்கிற குழந்தைக்கு தெரியுமா சார்? பெட்ரோல் டீசல் கேஸ், அதுக்கப்புறம் ரூபாவோட மதிப்பு, இம்போர்ட் பண்றது எல்லாம் நீங்க ரூபாவோட மதிப்பு பொறுத்துதான் டாலர் கொடுக்கணும். குழந்தை கூட தெரியுமா இந்த கணக்கெல்லாம்? நீங்க எப்படி நிர்வாகத்தை பத்தி பேசுறீங்க? எங்களோட வரி பகிர்வு எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிறீங்க, எங்களோட வரிவெல்லாம் நீங்க வசூல் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் உங்களுக்காக நாங்க கலெக்ஷன் உட்காந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். மொழிக்கான, கல்விக்கான,
சுகாதாரத்துக்கான உட்கட்டமைப்பு எந்த நிதியாவது நீங்க கரெக்டான நேரத்துல கொடுத்துருக்கீங்களா? பேரிடர் நிவாரண நிதி பத்தி எல்லாம் பேசணும்னா மணிக்கணக்கில் பேசலாம் சார். ₹1,00,000 கேட்டா 5,000 கோடி கொடுக்குறது, 1,00,000 கோடியை கேட்டா. அப்போ மாநில அரசு ஒண்ணு கேக்குது, நீ கொடுக்கறது ஒண்ணு. என்ன உங்க வீட்டுல இருந்து கொடுக்குற மாதிரி நாங்க ஒரு வரியை கட்டுறோம், அதுல இருந்து எங்களுக்கு ஒரு பங்கை கொடுக்குறீங்க, அதை ஒரு நேரத்துக்கு கொடுங்க, சரியா கொடுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். சோ அப்ப நாங்க மக்கள் பின்னாடி நிக்கிறோம். மக்களுக்கு இதெல்லாம் தெரியறதுனாலதான் தொடர் வெற்றியை கொடுக்குறாங்க. அது உணரணும் அவங்க. சோ நீங்க நினைக்கிற மாதிரி வந்து இதே கருத்து கணிப்புல டிவிக்கே ஒரு ஃபேக்டரா அவங்களும் சொல்றாங்க. பல கருத்து கணிப்புல வந்து 20-22% அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா டுடேனுடைய இந்த மூட் ஆஃப் த நேஷன்ல வந்து கிட்டத்தட்ட 15% வந்து டிவிக்கே கொடுக்குறாங்க, 7% நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்குறாரு. அப்ப நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு கணிசமான ஒரு வாக்கை வாங்கி 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பாய்லரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் வைக்கப்படுது. விஜயனோட வருகை திமுகவுக்கும் பாதிப்பு இருக்கு போல சார். நீங்க திமுக இவங்க வந்தா பாதிப்பு, அவங்க வந்தா பாதிப்புன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல சார். இந்த 75 வருஷம் கட்சி சார். தயவு செஞ்சு ஒரு விஷயத்த நீங்க புரியணும். இந்த கட்சி கூட ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையோ கட்சிகள் காணாம போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காணாம போயிருக்குது, இதுக்கு பின்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி காணாம போயிருக்கு. ஆனா திமுகன்ற ஒரு இயக்கம் மட்டும் தொடர்ச்சியா 75 வருஷம் இயங்குது. நீங்க இப்ப சிரோன்மணி அகாலி தம்லாம் பஞ்சாப்ல இருக்குதானே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த கட்சியில ஆளுங்கட்சியாகவும் இல்ல, எதிர்கட்சியாகவும் இல்ல அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா. ஏன்னா இது சமகாலத்துல திமுக ஆரம்பிக்கப்பட்ட போது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். அதே தேசிய மாநாடு கட்சி, இந்த மாதிரியான கட்சிகள்லாம் நம்ம கூட ஆரம்பிக்கப்பட்டு நமக்கு அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க, நிறைய நடிகர்கள் வந்தாங்க, கட்சி ஆரம்பிச்சாங்க. நாங்க அப்படி வந்துருவோம், இப்படி வந்துருவோம், ஒழிச்சிருவோம், அழிச்சிருவோம் அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க சார். திமுக அப்படியே இருக்கு சார், ஆளுங்கட்சியா இருக்கு. என்ன காரணம்னா திமுக வந்து ஒரு கொள்கை சார்ந்த ஒரு இயக்கம். திமுக வந்து மாநில உரிமை பேசும், திமுக வந்து மொழி உரிமையை பேசும், திமுக சமூக நீதியை பேசும், திமுக இடஒதுக்கீடு பேசும், திமுக எல்லாருக்கும் எல்லான்றதை பேசும். இன்னைக்கு நடிகர்கள் வருவாங்க போவாங்க, இதை விட உச்சத்துல அந்த நடிகர்லாம் வந்திருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை பேர் டெபாசிட் வாங்கினாங்க, எத்தனை பேர் டெபாசிட் வாங்கல, எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு தேர்தலே நிக்காம போனவங்க, எத்தனை நடிகர் இருக்காங்க. அதனால இந்த நடிகருக்கு இவ்வளவு பெரிய ஓட்டு வருது போதுன்றதெல்லாம் வந்து ஏட்டு சொரக்கா கறிக்கு உதவாதுன்றதுதான் என்ன பொறுத்த வரையும். கல அரசியல்ன்றது வேற. கல அரசியல்னு வரும்போது நீங்க போய் கிரவுண்ட்ல ஓட்டு போடுற அன்னைக்கும் அந்த நடிகருடைய கட்சிக்கு புதுசா சொல்ல வர பிஎல்ஏனா என்னன்னு தெரியாது, பிஎல்ஓனா என்னன்னு தெரியாது, கிளைனா என்னன்னு தெரியாது, வட்டம்னா என்னன்னு தெரியாது, பகுதினா என்னன்னு தெரியாது, ஒன்றியம்னா என்னன்னு தெரியாது, நகரம்னா என்னன்னு தெரியாது, மாவட்டம்னா என்னன்னு தெரியாது, மாநிலம்னா என்னன்னு தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாத ஒரு நடிகர் வந்து திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு திரும்பவும் திடீர்னு வர்றதுன்றது வந்து எப்பயுமே வந்து எப்படி சொல்றது, சூரியனை பார்த்து எல்லாமே ஆசைப்படும். ஆனா ஒரு சூரியன் தான் இருக்க முடியும், சரிங்களா? உதய சூரியன் ஒண்ணு இருக்குந்தாதான் பூமி இயங்கும். அதனால இந்த நடிகருக்கு இவ்வளவு வருது, அந்த நடிகருக்கு அவ்வளவு வருது, எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன தனிப்பட்ட கருத்து கேட்டீங்கன்னா அந்த நடிகருக்கு அவ்வளவு பெரிய ஓட்டு வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. ஏன்னா கல அரசியல் வேற, கிரவுண்ட் ரியாலிட்டி. நீங்க எங்க கூட வந்து சிஸ்டத்துல ஓட்டு போட சொல்லுங்க, அது வேற. களத்துல இருந்து காலையில எழுந்து போய் ஓட்டு போடணும், முதல் கடமையை வரணும். அது எவ்வளவு பெரிய பம்பரமா இயங்கும் தெரியுமா திமுக? அதனால அந்த நடிகர் எல்லாம் பத்தி பேசுறதுல எனக்கு சீரியஸா சொல்றேன், நான் இப்போ அந்த நடிகரை பத்தி பேர் சொல்ல கூட நான் விரும்பல. நாங்க சொல்ற அளவுக்கு அந்த நடிகர் ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடையாது. முதல் விஷயம் சார், இந்த கட்சி ராஜாஜியை பார்த்தது சார். ராஜாஜி இந்த கட்சி அழிச்சிருன்னு சொன்னார் சார். எவ்வளவு பேர் ராஜாதுல இருந்து ஆரம்பிச்சீங்களா? அதனால இந்த கட்சி எல்லாரையும் கடந்து அப்படி லெப்ட் ஹேண்ட்ல டீட் பண்ணிருக்கு இயக்கம். அதனால திரு விஜய் நீங்க ஒரு கட்சி தலைவரா கூட நீங்க வந்து ரெகக்னைஸ் பண்ணல, ஒரு பொருட்டா பார்க்கல. ஓகே இல்ல சார், நீங்க நடிகனா பாக்குறதுல வந்து எனக்கு வேற உடன்பாடு உண்டு. எனக்கு இப்ப வந்து சமகாலத்துல சில நடிகர்லாம் இருந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட அந்த நடிகர் செயல்படலன்னு நான் சொல்லுவேன். சமகால நடிகர்கள்ல வந்து நீங்க ஒரு சிலர் இப்ப கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்ப சில கட்சியில இருக்குது, நான் பேர் சொல்ல வருவாங்க. இப்ப அந்த நடிகருக்கெல்லாம் கூட ஒரு இமேஜ் இருந்தது.
அவர் அதை பண்ணாரு, இவர் இதை பண்ணாருன்னு சொல்லிட்டு. நீங்க நீங்க சொல்ற நடிகர் என்ன பண்ணாரு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க 30 வருஷம் 33 வருஷம் சினிமால நடிச்சீங்க, ரைட்டு. உங்களால வாழ்ந்தவங்க விரல் வெட்டி எண்ண முடியுமா சார்? இன்னைக்கு உங்க படத்துக்கு ஒரு பிரச்சனை வருது சார், அது கூட நீ வாய முடியும்னு உட்காந்துக்கிறீங்க சார். பார்ட்டிலாம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது சார். களத்துக்கு வரணும், நிக்கணும், மக்களோட மக்களை வேட்டியை மடிச்சு கட்டி நிக்கணும் சார். சும்மா எல்லாம் இல்லையாது. இவர் பனையூர்லயே உட்கார்ந்து இருப்பாரா, நேரா முதலமைச்சரா தான் இந்த படத்துல நகைச்சுவையா சொல்லுவாங்கல்ல, இந்த சைட் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரிலாம் நடிக்க ஆசை இருக்கா? நடிச்சா ஹீரோ தான் அப்படின்னு. அந்த மாதிரி நடிச்சா நான் ஹீரோ தான், இல்லைன்னா முதலமைச்சர்னா இதெல்லாம் இதெல்லாம் என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரியல, வெளிப்படையா சொன்னா. எனக்கு உடன்பாடு இல்லை. இந்த நடிகர் பேரு சொல்ல கூட எனக்கு உடன்பாடு இல்லை, அந்த கட்சி பேரு சொல்ல கூட எனக்கு உடன்பாடு இல்லை. அதெல்லாம் ஒரு கட்சியா தயவு செஞ்சு நமக்கு டைம் கொடுக்கறதுல இல்லை. களத்துக்கு வரட்டும், நிக்கட்டும், மக்கள் முடிவு பண்ணட்டும். அதுக்கு முன்னாடி அவரை பேசி திமுக பேச வேண்டிய இடத்துல நாங்க கட்டாயமா இல்லை. எங்களை வேணா அந்த நடிகர் பேசி தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கலாம். நாங்க அந்த குழந்தைய பேசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு 2 வயசு குழந்தைன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு நாங்க 75 வருஷம் பாலிடிக்ஸ், அந்த குழந்தை ஒரு 2 வயசு குழந்தை. அதை ஒரு சிலர் பேசுறதை ரசிப்பாங்க, கொள்ளுவாங்களே தவிர யதார்த்தம் என்ன, என்ன அனுபவம், மக்களுக்காக என்ன குரல் கொடுப்பீங்க உங்க சார்? உலகத்துல துக்க வீட்டை கூப்பிட்டு விசாரிச்சதெல்லாம் நாங்க இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லி ஒரு படம் எல்லாம் போடுவாங்க, பார்த்திருப்பீங்க இந்த பொங்கல் தீபாவளி டைம்ல. அந்த மாதிரி உலக தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக பாதிக்கப்பட்டவர்களை நேரடியாக அழைத்து பேசும் அப்படின்னு தான் பேசணும். அதனால அதெல்லாம் வந்து சார், அதெல்லாம் அது என்ன மாதிரியான மனநிலையில கூட எனக்கு தெரியல. அப்போ அந்த மாதிரி நபரெல்லாம் வந்து மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க நீங்க நம்புறீங்க? அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் 2 நிமிஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.